சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்ப குழந்தைய வச்சு தான் தமிழ் செல்வியும் சேதும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இவங்க 2 பேரும் சந்திக்கவே விடக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ பிளான் போடுறாங்க. அது எதுவுமே நடக்க போறதில்ல. ஒருத்தர பார்த்து தான் ஆகணும். இதுக்கு மேல அடிக்கடிக்கு ஏன்னா அங்க ஒரு குழந்தை, இங்க ஒரு குழந்தைன்னு இருக்கு. 2 பேருக்குமே பாசம் ரொம்பவே அடிச்சுக்குது. 2 பேருக்குமே மீனாட்சியும் வேணும், அழகரும் வேணும். 2 பேரும் தனித்தனியா விட்டுட்டு இருக்க முடியல. இத காரணமா வச்சு அப்பதான் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒண்ணா சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, தான் மேல உள்ள குற்றம் எல்லாமே போனா தான் நான் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சா தான் இந்த வீட்டு பக்கமே வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வந்தாலும் ஐஸ்வர்யா கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி சேதுவும் நம்ம தமிழும் சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா சேது ஐஸ்வர்யா காலத்துல தாலி கட்டல அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் சேர்ந்து வாழ முடியும். அதுக்கு நடுவுல அவங்க எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் பண்ணது நம்ம ஈஸ்வரி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தாவோ இல்ல சாமியே நம்ம ராஜாங்கத்து முன்னாடி சொன்னா மட்டும்தான் உண்டு. யாராச்சும் குறி சொல்றவங்க மூலியமா சொன்னாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். காட்டுச்சி அம்மன் ஆளே காணோம். இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம தமிழ் பக்கம் இருக்கிற எல்லா உண்மையும் எடுத்து சொன்னாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம தமிழும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸ்டெப்பும் அந்த வீட்டுக்குள்ள போகணும், நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன்றாங்க. குழந்தைங்க ஏக்கமாவே இருக்காங்க. அங்கிட்டு ஒரு குழந்தை, இங்கிட்டு ஒரு குழந்தை இருக்கிறதுனால குழந்தை பாசமாவே இருக்காங்க. ஆனா சேதுக்கு ஐஸ்வர்யா கிட்ட நெருங்கி போக விருப்பமே இல்லை. அவங்கள மனைவியா கூட மனசார கூட நினைச்சு பார்க்கலான்றது அவர் நடந்துக்கிறத வச்சு தெளிவா தெரியுதுங்க. இதனால தமிழ்ச்செல்வியும் நம்ம சேதும் தான் கடைசியில ஒண்ணா சேர போறாங்க. இதுக்கு அடித்தளமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அழகரும் மீனாட்சியும் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்க இருக்குன்றத.